நடிகர் ஜெய்சங்கர் வாழ்க்கை வரலாறு. தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் மக்கள் கலைஞர் என்றும் ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் நடிகர் ஜெய்சங்கர் ஒரு திரைப்படத்தை எம்ஜிஆருக்கே விட்டு கொடுத்தவர் என்றும், அதே நேரத்துல எம்ஜிஆரையே ஒரு திரைப்படத்துல பகைத்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிற அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? அத்தகைய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் வாழ்க்கையில் நடந்த சில அறியாத தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நடிகர் ஜெய்சங்கர் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் கும்பகோணத்துல தான் அவர் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார். இதற்கு அடுத்து இவர் சென்னை மயிலாப்பூருக்கு குடும்பத்துடன் வந்திருக்கிறார். சென்னையில் தான் இவர் தனது கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறார். இந்த நிலையில் கல்லூரியில் படிக்கும்போது இவர் யூனியன் செயலாளராக இருந்திருக்கிறார் மற்றும் நாடகத்திலும் நடிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஜெய்சங்கர் நடித்த நாடகத்தை எம்ஜிஆர் பார்க்க வந்தபோது அவரை எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார். அந்த நாடகத்தின் ஒரு காட்சியில நாற்காலியில் உட்கார வேண்டும் ஜெய்சங்கர். ஆனால் அந்த நாற்காலியில் கால் உடைந்து இருந்ததை எடுத்து அவர் கீழே விழுந்திருக்கிறார். இதனை அடுத்து அந்த அரங்கத்தில் இருந்தவங்கலாம் சிரித்திருக்கிறாங்க. ஆனா அவர் என்னை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு பலர் சதி செய்வார்கள். ஆனா நான் அந்த சதியிலிருந்து மீண்டு வருவேன் என்று நாற்காலியிலிருந்து விழுந்ததை கூட சமாளித்திருக்கிறார். அந்த கூட்டம் ஆரவாரித்திருக்கிறது. இதுதான் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்திருக்கிறது. எம்ஜிஆர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து நீ பெரிய ஆளா வருவ என்று சென்றிருக்கிறார். இதனை அடுத்து ஜெய்சங்கர் சோ ராமசாமியின் நாடகத்தில் நடித்த நிலையில்தான் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஜெய்சங்கர் நடித்த முதல் படமே இரட்டை வேடம் கொண்டது என்பது மட்டுமின்றி ஜெய் சங்கர் ஆகிய 2 வித்தியாசமான வேடங்களில் நடித்தார். இந்த படம்தான் இரவும் பகலும். இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதை அடுத்து பஞ்சவர்ண கிளி, நீ, எங்க வீட்டு பெண், குழந்தையும் தெய்வமும் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். குறிப்பாக மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் திகில் படங்களை எடுத்து வந்த நிலையில் ஜெய்சங்கரை வைத்து பல படங்கள் எடுத்தது. குறிப்பாக வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர் போன்ற படங்கள் ஜெய்சங்கருக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுத்த படங்கள். தமிழ் சினிமாவில் ஜேம்ஸ் பாண்ட் என்று போற்றப்பட்ட நிலையில பல சிஐடி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் என்பதும், கவுபாய் படங்களில் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துணிவே துணை, எங்க பாட்டன் சொத்து போன்ற படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள். இந்த நிலையில தான் எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. முதல் நாள் படப்பிடிப்பிற்கு சென்ற போது 3 மணி நேரம் காத்திருந்தும் படப்பிடிப்பு தொடங்கவே இல்லையா. இவர் சும்மாவே உட்கார்ந்திருந்தாராம். தன்னை நம்பி பல தயாரிப்பாளர்கள் காத்திருக்கும் நிலையில ஒரு திரைப்படத்திற்காக தன்னால் அதிக நேரம் ஒதுக்க முடியாது என்று முடிவு செய்த ஜெய்சங்கர் முதல் நாளே அந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டு சென்று விட்டாராம். இதனால் எம்ஜிஆர் அவர் மீது வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுவதுண்டு. பொதுவாகவே எம்ஜிஆருக்கென்று ஒரு இமேஜ் இருந்தது. அதாவது எம்ஜிஆருக்கு திரையுலகமே பயப்படுவாங்களாம். அவர் கோபம் நம் மீது பட்டு விட்டால் இந்த சினிமா துறையை விட்டு நம்ம போய்விட வேண்டியதுதான், வாழ்க்கையே அழிந்து விடும் என்று பயந்து கொண்டிருந்த காலத்துல வளர்ந்து வரும் ஒரு ஹீரோவாக இருந்த ஜெய்சங்கர் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அந்த ஷூட்டிங்ல இருந்து போய்விட்டாராம். இந்த நிலையில ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அன்பேவா என்ற திரைப்படத்தில் நடிக்க முதல்ல ஜெய்சங்கர் தான் ஒப்பந்தமாகி இருக்கிறார். ஆனா அந்த படத்தின் கதையை கேட்ட எம்ஜிஆர் அந்த படத்துல தான் நடிக்க விரும்புவதாக கூறியதை அடுத்து எம்ஜிஆருக்காக அந்த படத்தை விட்டு கொடுத்திருக்கிறார் நம்ம ரியல் வள்ளல் ஜெய்சங்கர் அவர்கள். ஒரு கட்டத்துல கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு குறைந்து வந்ததை அடுத்து இவர் வில்லனாக நடிக்க முடிவு செய்திருக்கிறார். முதலாக ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை என்ற திரைப்படத்துல தான் வில்லனாக நடித்திருக்கிறார். அந்த படத்துல விஜயகாந்த் தான் வில்லனாக நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா கடைசி வரை நான் வில்லனாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் கூறியதை அடுத்து ஜெய்சங்கர் அந்த படத்துல வில்லனாக நடித்திருக்கிறார். அதன் பிறகு ரஜினிகாந்த் நடித்த துடிக்கும் கரங்கள், படிக்காதவன் உள்ளிட்ட பல படங்கள்ல வில்லனாக நடித்து தூள் கிளப்பினார். அதே போல் கமல்ஹாசன் படங்கள்ல சில படங்கள்ல வில்லனாகவும் நடித்தார். இதையடுத்து அப்பா, அண்ணன் போன்ற குணச்சித்திர கேரக்டர்கள்ல நடிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக ஊமை விழிகள் என்ற திரைப்படத்துல பத்திரிகையாளராக நடித்தது அனைவரையும் கவர்ந்தது. அதே போல் மணிரத்னம் இயக்கிய தளபதி திரைப்படத்தில் அரவிந்தசாமியின் தந்தையாக நடித்திருப்பார். அதுல ரஜினிகாந்துடன் அவர் பேசும் காட்சி அனைவரையும் கவரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் காட்சி. சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றாலும் தன்னுடைய வாரிசுகளை அவர் சினிமாவில் அறிமுகப்படுத்த விரும்பவே இல்லை. தனது மகன் விஜய் சங்கரை அவரது விருப்பத்திற்கு ஏற்ப கண் டாக்டருக்கு படிக்க வைத்திருக்கிறார். எம்ஜிஆரை விட உண்மையிலேயே மிக அதிகமாக உதவி செய்யும் குணம் ஜெய்சங்கருக்கு உண்டு.
ஆனால் அதை அவர் விளம்பரப்படுத்திக் கொள்ளவே மாட்டாராம். அதே போல தனது மகனையும் மக்களுக்கு உதவி செய்வதற்காக டாக்டர் தொழிலை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். இன்றும் அவரது மகன் பல இலவச அறுவை கண் சிகிச்சைகளை செய்து வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. நடிகர் தளபதி விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் ஒரு நாள் தனது மனைவி மற்றும் விஜயுடன் பைக்கில் போனாராம். அப்போது ஜெய்சங்கர் எஸ். ஏ. சந்திரசேகர் அழைத்து, என்கிட்ட உள்ள கார்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்குங்க என்று கூறியிருக்கிறார். ஆனால் இலவசமாக நான் காரை வாங்க மாட்டேன் என்று எஸ். ஏ. சந்திரசேகர் கூறியதை அடுத்து, உங்களால் எப்போ பணம் கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க, அல்லது தவணை முறையிலாவது நீங்கள் கொடுக்கலாம் என்று கூறி தன்னுடைய விலை உயர்ந்த காரை எஸ். ஏ. சந்திரசேகருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் கார் கொடுத்தார் என்றால் அது ஜெய்சங்கர் மட்டும்தான். இந்த மாதிரி சொல்லப்படாத ஆயிரக்கணக்கான உதவிகளை ஜெய்சங்கர் அவர்கள் செய்திருக்கிறார். இந்த நிலையில தான் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் 2000ஆவது ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக தனது 61வது வயதுல காலமாகி இருக்கிறார். ஜெய்சங்கர் மறைந்தாலும் இவரது ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்கள் இன்னும் ரசிகர்கள் மனதில் அந்த வெற்றிடம் இருக்கவே செய்கிறது. ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த சில முக்கியமான திரைப்படங்கள் நீ, யார், வாழ்க்கை, விதி, முரட்டுக்காலை, துணிவே துணை, சிஐடி சங்கர், ஜம்பு, பட்டணத்தில் பூதம், படிக்காதவன், யார் நீ, குழந்தையும் தெய்வமும், மாப்பிள்ளை, 24 மணி நேரம், 100க்கு 100, வல்லவன் ஒருவன், மாணவன், துடிக்கும் கரங்கள், கீழ்வானம் சிவக்கும், காலம் வெல்லும், ஆட்டோ ராஜா, சவால், சவால், வைரம், அருணாச்சலம், 1000 பொய், தாய் வீடு, விஷ்ணு, பூவா தலையா, இரவும் பகலும், இரு வல்லவர்கள், பாயும் புலி, குலமா குணமா, வீட்டுக்கு வீடு, அவர் எனக்கே சொந்தம், அன்பு வழி, எங்க பாட்டன் சொத்து, தளபதி, அன்பளிப்பு, மாவீரன், ஊமை விழிகள், வாழ்வே மாயம், பஞ்சவர்ண கிளி, பெண் தெய்வம், அக்கா தங்கை, காயத்ரி, பொன்னுமா பிள்ளை, அன்பு சகோதரர்கள், 4 சுவர்கள், காலமெல்லாம் காத்திருப்பேன், மேயர் மீனாட்சி, ஜக்கம்மா. தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் நடிகர் ஜெய்சங்கர் உடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர்.எஸ். ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்.எஸ். ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது, அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும், வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.